எப்படியோ டோனியும் அவங்களோட குடும்பமும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் பாஸ்டர் கிட்ட போறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. பாஸ்டர் வந்து அந்த இடத்த ஆராய்ச்சி செய்றாரு. பண்ணப்போ சாலி அப்படின்றாரு. சாலின்ற ஒரு சின்ன பொண்ணு இருந்ததாகவும், அந்த பொண்ணு சில காரணங்களால இறந்து போயிட்டதாகவும், அவளோட ஆவி தான் இங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அவள நான் விரட்டிட்டேன். நீங்க சந்தோஷமா இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த பாஸ்டர் தான் இவ்ளோ உறுதியா சொல்றாரே அப்படின்ட்டு அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு ராத்திரி டோனிக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. சரி கீழ போய் ஃப்ரிட்ஜ்ல தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு ஹாலுக்கு போறாரு. போனவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு சின்ன பொண்ணு நிக்கிறத பார்க்குறாரு. அந்த பொண்ணு அப்படியே இவர முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. பயத்துல ஓடி அவரோட பெட்ரூம்க்கு போயிடுறாரு. நடந்தத டெப்ரா கிட்ட சொல்றாரு. சரி இந்த இடத்துல யார் இருந்தா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நைட் பயத்திலேயே கழிக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு ஃபேமிலிய போய் மீட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த வீட்ல. அங்க போய் விசாரிக்கிறாங்க. அவரு ரொம்ப அதிர்ச்சியான சில விஷயங்கள சொல்றாரு. அவரோட குழந்தை யார் கூடயோ விளையாடுற மாரியும், கேட்டா யாருமே இருக்க மாட்டாங்க பக்கத்துல. என்னோட ஃப்ரெண்ட் கூட தான்ப்பா விளையாடினேன் அப்படின்னு சொல்லுமா அந்த குழந்தை. அப்புறம் சில இடத்துல தீ பிடிக்க ஆரம்பிச்சுதாம். எவ்வளோ அணைச்சாலும் அந்த தீ அணைக்க முடியாதாம். ஸோ இந்த மாரி நடந்ததுனால நெறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். டோனி, சரி உங்க குழந்தைகிட்ட நான் பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சின்ன பொண்ணு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணுகிட்ட இவரு அந்த பார்த்த உருவத்த, அந்த குழந்தையோட உருவத்த வரைஞ்சு வச்சிருப்பாரு. அத அப்படியே காமிக்கிறாரு அந்த சின்ன பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு பார்த்த உடனே, "ஹே! இதுதான் சாலி. என்னோட பெஸ்ட் ஃபிரெண்ட். நான் முன்னாடி இந்த வீட்ல இவ கூட தான் விளையாடுவேன்." அப்படின்றா. அப்படியே அதிர்ந்து போறாங்க அங்க இருந்தவங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணோட அப்பா, "தயவுசெய்து கிளம்பிடுங்க. நாங்க இப்ப தான் நிம்மதியா இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு டோனிய கிளம்ப வச்சுடுறாரு. டோனியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹால்ல உட்காந்து யோசிக்கிறாரு. என்னடா இது? இப்படியெல்லாம் நடக்குது. எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஒரு தருணத்துல ஏதோ ஒரு கை அவரோட கை விரல்கள புடிச்சு அப்படியே இழுக்குது. அவரு ரொம்ப பயந்து போயிட்டாரு. எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை இறுக்கமா புடிச்சிருக்கு இல்லையா? அதுலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. டெப்ரா கிட்ட நடந்ததெல்லாம் போய் சொல்றாரு. அப்படியே டெப்ரா, "உங்க கைய காமிங்க பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவரோட கைய பார்த்தா பெரிய அதிர்ச்சி. ஒரு சின்ன பொண்ணோட கை விரல்கள் பதிஞ்ச மாரி ஒரு அச்சு இருக்கு. அத பார்த்துட்டு அப்படியே பயந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் இனிமே இங்க இருந்தா நம்ம உயிரோட கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாரி நெறைய அமானுஷ்ய கதைகள் இருக்கு. இந்த சாலி ஹவுஸ்க்கு. இப்போ அந்த சாலி ஹவுஸ் டூரிஸ்ட் பார்வைக்கு இருக்கு. 9 டூ 5 அங்க போய் நம்ம பார்க்கலாம். தங்கவும் செய்யலாம். அங்க போனவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. சில பேர் எதுவுமே தோணல அப்படின்னுலாம் சொல்றாங்க. இந்த ஹாரர் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.